இந்த நாளிலும் கூட 2 காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். ஒன்று, ஈக்களை குறித்தும் சர்ப்பத்தை குறித்தும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஏதோ ஒரு பெரிய ஒரு சாத்தானால என்ன பண்ணல, அவங்க அழியல, ஆனா சின்ன ஈயும் அமைதலா இருக்கிற சர்ப்பமும் தான் என்ன பண்றது, அவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இதுல ஈ என்று சொல்லும் போது இட்ஸ் a spirit of corruption, அதாவது சீர்கேட்டின் ஆவி. ஆமீன். ஈக்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சின்னதா தான் இருக்கும்ல. ஃப்ளைஸ் எப்படி இருக்கும் பார்க்க, ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா இந்த ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற இந்த ஃப்ளை என்றது ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு காரியம். சரி, பிரசங்கி 10ஆம் அதிகாரம், பிரசங்கி 10:1 வசனம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பரிமள தைலம் சொல்லும்போது என்னது, பர்ஃப்யூம். அந்த பர்ஃப்யூம் எப்படி இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, செத்த ஈக்கள், டெட் ஃப்ளைஸ் அந்த பர்ஃப்யூம்ல விழும்பொழுது என்ன ஆகுமா, அந்த முழு தைலத்தையும் கெட்டு போக பண்ணும், அதை நாரி போக செய்யும். வசனம் சொல்லுவது, அதே போல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். கொஞ்சம் முட்டாள்தனம் என்ன பண்ணும், அதே போல செய்யும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ அந்த சொற்ப மதியினத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம எடுக்கிற ஒரு தவறான டிசிஷன், ஒரு தேவையில்லாத வார்த்தைகள், ஒரு மறைமுகமான ஒரு பாவம், அது பார்க்க எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும், ரொம்ப எப்படி இருக்கும், சொற்பமாய் காணப்படும் நம்மளுடைய. அப்போ அது அப்படியா இருந்தாலும் ஆனா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், ரொம்ப பெரிதா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆமீன். தாவீது ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறோம்ல. அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன். ஆமீன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு சின்ன ஒரு தவறு, ஒரு சொற்ப மதியீனமான ஒரு காரியத்தினால அவர் வாழ்க்கையில் நல்லா சந்திச்சாரு. நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், அவர் வாழ்க்கை முழுசு எப்படி இருந்துச்சு, வேதனை உள்ளதாய் காணப்பட்டது. பத்சேபால் என்கிற ஒரு மனுஷி என்ன பண்றா, குளிக்கிறா. அந்த குளிக்கிற காரியத்தை அவர் என்ன பண்றாரு, அவருடைய அரண்மனை உப்புவரையிலிருந்து அதை காண்கிறார். அது நிமித்தமா என்ன பண்றாரு, அந்த மகள் ஏற்கனவே திருமணமானவள் இருந்தாலும் என்ன பண்றாரு, அவரு ராஜா ஸ்தானத்துல இருந்ததுனால வலுக்கட்டாயமா என்ன பண்றாரு, அந்த மக கிட்ட தவறு செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய கணவரை எப்படியாவது கொலை செய்ய வேணும்னு சொல்லி ஊரியா என்கிற மனுஷன் என்ன பண்றாரு, யுத்தத்தினுடைய மும்முனையிலே கொண்டு போய் அவரை நிறுத்துகிறார். நிறுத்திட்டு என்ன சொல்றாரு, கூட நிற்கிற சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணிடுங்க, பின்னாடி வந்துடுங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல அவர் நிற்கிறாரு, முன்னாடி யாருக்கா, எதிரிகள் நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், அவர் கொலை செய்யப்படுவார். இப்படியாக பலவிதமான
பாவங்களை அவர் என்ன பண்றார்? செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன். பாருங்க, ஒரு சொற்ப மதியீனம். அவர் கண்ணில் பார்த்த ஒரு தப்பு பார்க்கக்கூடாதுல்ல. ஒரு ஒரு பெண் குளிக்கிறத பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு. சொற்ப மதியீனமான ஒரு காரியம். ஒருவேளை அதை பார்க்காம அவர் தவிர்த்திருந்தாருன்னா இவ்வளோ பாவங்கள் அவர் வாழ்க்கையில் நினைக்காது, தொடர்ந்து இருக்காது. அப்போ ஆனா என்ன நடக்குதுன்னா, கடைசியில அவரு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா அந்த பாவத்துக்கு உண்டான பிரதிபலன் இருக்குல்ல, கான்சிக்வன்ஸ், அது அவர் வாழ்க்கை விட்டுனா இல்ல, அவருக்கும் பத்சேபாளுக்கும் பிறக்கிற குழந்தை என்ன ஆகுது? நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த மகன் அம்னோன் அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சகோதரியான தாமாரிடத்திலே தவறு செய்கிறார். அவருடைய சொந்த மகன் அப்சலோம் என்ன பண்றாரு? அந்த அம்னோனை கொலை செய்கிறார். அப்புறம் அப்சலோம் என்ன பண்றாரு? தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்ன இருந்துச்சு? நிறைய கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. அல்லேலூயா. இது ஏன் நடந்துச்சு? சொற்ப மதீனம். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஆகான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். யோசுவாவுடைய அந்த ஆர்மியில. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப அழகா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரார் யோசுவாவை வைத்து. அப்போ எரிகோ கோட்டை என்ன பண்றாங்க? தகர்க்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னாரு, அந்த எரிகோ சிட்டியில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அந்த பொன் வெள்ளி மற்ற காரியங்கள் என்னது? என்னுடையதுன்ட்டாரு. சாபத்திலான ஒன்றையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்கன்ட்டாரு ஆண்டவர். ஆனா என்ன நடக்குது? இந்த ஆகான் என்கிற மனுஷன் என்ன பண்றாரு? அந்த சாபத்திலான காரியங்கள்ல சிலவற்றை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்கு என்ன பண்றாரு? மறைச்சு வச்சிடுறாரு. அந்த சீனுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஆயி என்று சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை நம்ம ஈஸியா ஜெயிச்சுலாம் என்ன பண்றாங்க? திட்டம் பண்ணி போகிறார்கள். யோசுவா அனுப்புறாரு, ஜனங்களை போறாங்க. ஆனா என்னாச்சு? அவர்கள் முறிந்தோடும்படியாக ஒரு பெரிய ஒரு தோல்வி. அப்போ யோசுவாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் இது நடந்தது என் வாழ்க்கையில? ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? ஏன் நாங்கள் தோற்று போனோம்? அப்ப என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் போய் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் அவருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்கள ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? சாபத்தினான பொருளை எடுத்து வைத்து கொண்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அது யாரு என்னன்றதை அவரு ஐடென்டிஃபை பண்றாரு. அப்போ ஆகான் தான் அதை செய்தான்னு தெரியுது. என்ன நடந்துச்சு? அந்த ஆகானையும் அவர் குடும்பத்தையும் எழுதி என்ன பண்றாங்க? அழிக்கிறார்கள். பாருங்க, ஒரே ஒரு மனுஷனுடைய சொற்ப மதியினத்தினால, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறினதுனால அவருடைய குடும்பம் மாத்திரம் அழியல, அந்த தேசத்தை என்னாச்சு? அது கலங்கடித்தது. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில மறைமுகமான பாவங்கள் நம்மை மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் அது பாதிக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அதே போல நாம் அநேக இடங்கள் என்ன பண்ணியிருப்போம்? பேர் புகழ் பெற்றிருப்போம். ஒருவேளை நமக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், நல்ல ஒரு மதிப்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம். ஆனா நாம் செய்கிற ஒரு சின்ன ஒரு தவறுனால என்ன ஆயிடும்?
நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உடைந்து விடும். அதே போல நண்பகத்தன்மையானது உடைஞ்சிடும். நீங்க நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பீங்க, ஆனா நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறுனால அந்த எல்லா நன்மையான காரியங்களும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. சாம்சனுடைய வாழ்க்கையை எடுத்தோம்னா நமக்கு தெரியும். ஆண்டவர் அப்படியே அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். நிறைய தருணங்கள்ல நிறைய ஜெயத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். பெலிஸ்தியர்கள் எத்தனையோ முறை அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க, பிடிச்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனா எல்லா தடவையும் ஆவியானவர் வந்தாரு, பலனை கொடுத்தாரு, அவருக்கு பெரிய ஜெயம் நடந்துச்சு. ஆனா தெலிலாள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீயின் இடத்துல அவர் விழுந்ததுனால என்னாச்சு, அவருடைய வாழ்க்கையில இறுதி கட்டம் வரும்பொழுது அவர் கேட்கிறா, தெலிலாள் உன்னுடைய பலன் எங்க இருக்கு? அப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய பலன் என் தலை முடியில இருக்குன்னு சொல்லிடுறார். சொற்ப மதியீனமான சில காரியங்கள் ஒரு பெரிய ரகசியத்தை என்ன பண்ணிடுச்சு, வெளிப்படுத்திடுச்சு. வெளிப்படுத்த என்னாச்சு, பெலிஸ்தீர்கள் வந்தவரை பிடிச்சிட்டாங்க, அவரை கண்ணை பிடுங்கினாங்க. ஆனா கடைசியிலையும் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட வந்தாரு. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கடைசியில கொடுத்தாரு. ஆனா அவரும் அழிந்து போனார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில சொற்பமான மதியினங்கள் இருக்குமாயின் அது எவ்வளவு பெரிய காரியம் இல்லை. அவரோட அபிஷேகம் பாருங்க, அவரோட அபிஷேகத்தை எடுத்தது, அவருடைய டெஸ்டினி. ஆமீன். நம்ம வாழ்க்கையிலும் கூட சில வேளையில் என்ன ஆயிடுது, நம்முடைய மதியீனமான காரியங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தையும் திட்டத்தையும் எடுத்து விடுகிறது. அதனால சாத்தா என்ன பண்ணுவானா, பெரிய பெரிய காரியங்களை வைத்து நம்மளை என்ன பண்ண மாட்டான், அட்டாக் பண்ண மாட்டான். சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில கடந்து வருவான். சின்ன ஒரு காம்ப்ரமைஸ், சின்ன ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ், சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்படியா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காரியங்களை வைத்துதான் அவன் என்ன பண்ணுவான், நம்மளை பாழாக்குவான். அதனால அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில என்ன சின்ன சின்ன குறைவுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு பொய் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சரளமா ஈஸியா என்ன வந்துடுது, வாயில வந்துடுது. நம்ம என்ன பண்றோம், சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறோம். அதே மாதிரி கோபம், அதே போல கெட்ட பழக்கங்கள், சின்ன சின்ன கெட்ட பழக்கம் தானே, இதுல என்ன ஆயிட போகுது, காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சின்னதா இருக்கும் பொழுது அது என்ன ஆயிடும், வளர்ந்து பெருசாயிடும். அதனால எதையுமே சின்ன விஷயம், இது ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லாதீங்க, அது வஞ்சனைக்குரியது. அல்லேலூயா. ஒரு தவறான உறவு, ஒரு தவறான வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு தவறான ஒரு டிசிஷன் நம்ம வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது அது என்ன ஆகும், ஒரு பெரிய அழிவை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறதாய் மாறிவிடுகிறது. நம்ம என்ன செய்யணும், அதனால டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஆராய வேண்டும். ஆராய்ந்து அறியும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ, என்ன சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிறதோ, ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். நம்ம கேட்கணும், கேட்டாதான் ஆவியானவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அந்த ஈக்கள் எதை ரொம்ப அட்ராக்ட் பண்ண சொல்லுங்க, மரித்து போன காரியங்களை என்ன பண்ணும், ஈ வந்து அட்ராக்ட் பண்ணும். மரித்து போனதுன்னா என்ன, நீங்க ரோட்ல பாக்குறீங்க, ஏதோ ஒரு நாய் ஒன்று செத்து கிடக்கு, இல்ல ஒரு எலி ஒன்று செத்து கிடக்குன்னா அது சுத்தி என்ன இருக்கும், ஈக்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான், இந்த மரித்து போன காரியங்கள், செத்து போன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுமாகின்
மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுமாகின் அங்க என்ன வரும்? ஈக்கள் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈக்கள் எப்படிப்பட்டது? அது பெருகக்கூடியது. ஏற்கனவே சொன்னேன், சின்ன பொய். இது சின்ன பொய் தானே, விட்டுறோம். ஆனா என்ன ஆகும்னா, அந்த பொய்யானது மல்டிப்ளை ஆகும். அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையாவே மாறிடும். வாயை திறந்தாலே என்னதான் வரும்? பொய் தான் வரும். ஸோ ஒரு அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்த மாவு, ஒரு நல்ல ஒரு மாவு வச்சிருக்கிறீங்க, புளிக்காத மாவு. அந்த புளிக்காத மாவுல கொஞ்சம் புளிப்புள்ள மாவை கலந்தா என்ன ஆகும்? மொத்த மாவும் புளிப்பாகிவிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில 90% நம்ம சுத்தமுள்ளவர்களாக இருந்து ஒரு 10% கலப்படம் காணப்படுமாகின் மொத்த வாழ்க்கை, மொத்த காரியம் என்ன ஆயிடும்? தவறாய் மாறிவிடும். சின்ன காரியம் இருக்கும்போது என்ன பண்ணிடணும்? அதை சரி செய்திடணும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? அது முழுசையும் கெடுத்துடும். அதே போல செத்தை என்ன பண்ணும்? நம்மேல் இருக்கிற அந்த நற்கந்தத்தை, அந்த வாசனையை கெடுத்து விடும். 2 கொரிந்தியர் 2:15 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம். அப்போ நமக்கு ஒரு வாசனை இருக்குது. என்னது? கிறிஸ்துவின் வாசனை. ஆண்டோடைய பிரசன்னத்தை என்ன பண்றோம்? சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நமக்குள்ள செத்தை இருந்தா என்ன பண்ணோம்? அந்த வாசனை என்ன பண்ணாது? எடுத்து விடும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? அப்போ அந்த ஈக்கள் என்ன பண்ணோம்? நம்முடைய பேரை கெடுக்கும், அபிஷேகத்தை எடுக்கும், அப்புறம் நம்மளுடைய டெஸ்டிமோனி, சாட்சியுள்ள வாழ்க்கையை அதுக்கு எடுத்து விடும். புரியுதுங்களா? இப்போ செத்த ஈக்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதான், நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணி அது இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில அதை விட்டு விலக வேண்டும். அந்த ஈக்களை என்ன பண்ணணும்? கொன்று விட வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம் சர்ப்பம். சர்ப்பத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்ல வாசிங்கன்னா, சர்ப்பம் முதல்ல அங்கதான் என்ன பண்ணுச்சு? வெளிப்பட்டது. யார் இடத்துல வெளிப்பட்டுச்சு? ஏவாள் இடத்துல. பாருங்க, அந்த தந்திரமான சர்ப்பம் என்ன பண்ணுது? 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வசனம் சொல்லுகிறது சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது பாருங்க, எடுத்தன என்ன சொல்லுது? தேவன் சொன்னது உண்டோ. ஆண்டவர் தெளிவா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. ஆனா இங்க என்ன அது கொண்டு வருது? தேவன் சொன்னாரா, சொன்னது உண்டோ என்கிற ஒரு கேள்வியை அங்க கொண்டு வருது. அந்த கேள்வி மூலமா என்ன பண்ணுது? ஒரு சந்தேகத்தை அவர்களுக்குள்ளே விதைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமேன்.
அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருப்பார், எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அப்ப சாத்தா சர்ப்பம் உங்களை ஏமாத்தினா என்ன பண்ணுவான்? தேவன் சொன்னதுண்டோன்னு ஒரு கேள்வியை கேட்பான் அவங்க கிட்ட. அநேக வேளையில நம்ம என்ன பண்ணிடுவோம்? யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை எப்படிதான் இருக்கும், ஆண்டவர் சொன்னதுக்கும் சூழ்நிலைக்கும் வித்தியாசமா இருக்கும். அப்போ பல எண்ணங்களை சர்ப்பம் கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான்? இது உண்மையிலே தேவன் தான் சொன்னாரா, இல்லை நம்மளே ஏதோ நம்பிட்டு இருக்கிறோமா, எப்படி? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு கேள்வியை கொண்டு நம்மை குழப்புகிறான், சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். இப்ப சந்தேகம் ஏற்பட்ட அவங்க வாழ்க்கையில என்ன வரும்? ஆண்டவர் பேசின வார்த்தை வருமா, வராதா? வராது. எவ்வளவு தந்திரமா சைலண்டா அமைதியா இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை திருடுகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் சர்ப்பத்தினுடைய காரியம். அடுத்தது, இந்த சர்ப்பம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை திருக்குவான், ட்விஸ்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பாதி பொய் பாதி உண்மை இருக்கும். அவன் முழுசா பொய் சொல்ல மாட்டான், ஆனா என்ன இருக்கும்? பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்திருக்கும். அது ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருப்பாரு? தேவன் அன்பாகவே இருப்பார். அதனால அவர் ஒன்று என்ன பண்ண மாட்டாரு? நியாயம் இருக்க மாட்டாரு. எப்படி? அதுல பாதி உண்மை பாதி பொய் இருக்கா இல்லையா? நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் ஒன்று என்ன பண்ண மாட்டாரு? நியாயம் இருக்க மாட்டாரு. பாதி உண்மைதான், தேவன் அன்பாதான் இருக்கிறாரு, அன்பாதானே இருக்கிறாரு. அதனால நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அதே தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அப்ப நம்ம பரிசுத்தமா என்ன பண்ணணும்? வாழணும். எப்படி வேணாலும் நம்ம வாழ முடியாது. புரியுதுங்களா? அதே போல அந்த பாவத்து நிமித்தமாய் வருகிற கான்சிக்வன்சஸ் என்ன பண்ணுவான்? மறைச்சிருவான். சொல்லுவான், இது ஒரு சின்ன பாவம் தானே, இது ஒன்றும் பண்ணாது. நீங்க நினைக்காதீங்க, சர்ப்பன்னோடனே நேரா ஏதோ ஒரு ஆவி உங்ககிட்ட அப்படியே பேசும், உங்க முன்னாடி நிற்கும். அப்படிலாம் கிடையாது. சாத்தான் தொடுற முதல் காரியங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை தொடுவான். உங்களுடைய சிந்தையில இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன ஆகும்? வரும். அது யாரு கொண்டு வரா? சர்ப்பம் கொண்டு வரான். இது ஒரு சின்ன பாவம் தான், இது ஒன்று என்ன பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி நம்ம என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், எல்லாரும் தானே செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்களே, நிறைய கிறிஸ்தவங்களே செய்கிறாங்களே இந்த பாவத்தை, நீ செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அதே போல வசனங்கள் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா பைபிள்ல எழுதப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? கான்டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம தனியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அதை என்ன பண்ண முடியாது? சத்தியமாய் மாற்ற முடியாது. இந்த முழு பைபிள்லையும் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு டாபிக்னா அதை குறித்து முழு பைபிள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறத ஃபுல்லா எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்? அதை சத்தியமாய் மாற்ற வேண்டும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் துண்டா எடுத்து அதை வைத்து என்ன பண்ணுவான்? நம்மை வஞ்சிப்பான். ரோமர் 5:20 வாசிச்சீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ரோமர் 5:20, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று.
இந்த வசனம் சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பாவம் பெருகிற இடத்துல என்ன ஆகுதான்? கிருபை பெருகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பாவம் செய்யலாம், கிருபை என்ன ஆகும்? பெருகும். அப்படின்ட்டு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து என்ன பண்ணுவான்? அவன் நம்மை ஏமாற்றுவான். ஆனா அதே ரோமர் 6:1 எடுத்தீங்கன்னா, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. எப்படி? அதே 6ஆம் அதிகாரத்துல கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா? நிற்கக்கூடாதே. புரியுதுங்களா? அப்போ நம்ம மொத்த ஹோல் கான்டெக்ஸ்ட் எடுத்து தான் என்ன பண்ண முடியும்? ஹோல் பைபிளை நம்ம வச்சுதான் எந்த காரியங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்? டிசைட் பண்ண முடியும். அதனால தனியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து இதுதான் சத்தியம் என்று நம்மை வஞ்சிப்பான். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, இது அநேக இடங்கள்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, அநேக ஊழியக்காரங்களும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சபைகள் நம்ம கேட்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாதிருங்கள். உண்மைதான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றவங்க, நியாயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்கள தொடக்கூடாது. அது உண்மைதான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தவறு செய்யும் பொழுது, அந்த தவறு உங்களுக்கு நேரடியாய் தெரிய வரும் பொழுது நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீங்க என்னை பத்தி ஏதாவது தப்பா பேசினீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு சாபம் உண்டாகும் என்று அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சொல்லுவதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடிகிறது. ஆனா கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவரை தனியாக கூப்பிட்டு இல்லை, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்றார்? அவரை கடிந்து கொள்கிறார். எதற்காக கடிந்து கொள்கிறார்? அது பாருங்களேன், கலாத்தியர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோயாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். பவுல் சொல்றாரு, பேதுருக்கு என்ன பண்றாரு? முகமுகமாய் எதிர்க்கிறார். எதற்குனா, அடுத்த வசனம் வாசிங்கன்னா, எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பேதுரு என்ன பண்றாருன்னா, புறஜாதியாரோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்ன ஆகுது? யூதர்கள் வராங்க. வந்தோன்னு என்ன ஆகுது? இவங்களோட சேர்ந்து சாப்பிட்றத பார்த்தா என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? எரிஞ்சு வந்துடுறாரு அங்கேருந்து. 13ஆம் வசனம் வாசிங்க. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பாருங்க, மாய்மாலமான இந்த காரியத்தை பேதுரு செய்ததுனால பவுல் என்ன பண்றாரு? அவரை கடிந்து கொள்ளுகிறார். பேதுருவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே. அப்போ பேதுரு என்ன பண்றாரு? அவர் தவறு செய்யும் பொழுது பவுல் என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். தனியா கூப்பிட்டுட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு இல்ல, வெளிப்படையாக பொதுப்படையாக என்ன பண்றாரு? பொதுவாக அவரை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா இந்த தவறான ஒரு காரியம் என்ன வேணக்கூடாது? ஒரு எக்ஸாம்பிளா ஜனங்களுக்குள்ள மாறிடக்கூடாது இருந்துச்சு. வசனம் போட்டிருக்கு பாருங்க. பர்னபா என்ன பண்ணிட்டாராம்? அந்த மாயத்திலே விழுந்துட்டாராம்.
ஆமீன், ஆமீன். அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தவறு செய்கிறத நமக்கு தெரிய வரும் பொழுது கண்டிப்பா அவங்க நம்ம என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் வந்து தவறு செய்யாதவரா இருந்து நீங்க உங்களுடைய கோபத்தினாலே உங்களுடைய காரியத்தினாலையும் அவருக்கு விரோதமா எழுப்பினா அது தப்பு. சாத்தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்ப்பம், அவன் எதை டார்கெட் பண்ணுவான்னா நம்மளுடைய டெஸ்டினியை, நம்முடைய எதிர்காலத்தை. ஆதாமும் ஏவாளும் இந்த பாவத்தில் ஈடுபட்டதுனால என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் என்ன பண்ணாரு, அவங்கள ஏற்படுத்தினார். ஆனா என்ன ஆச்சு, கடைசியில அங்கேருந்து அவங்க போற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொடுத்திருந்த அதிகாரம் அதை இழந்து போனார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். ஆமீன். சில வேளைகள்ல என்ன ஆகும், ஊழியக்காரன் கூட அவங்க வாயிலேருந்து சர்ப்பத்தினுடைய லாங்குவேஜ் வெளிப்படும். பைபிள் எங்க வெளிப்பட்டுச்சு? அப்படி இயேசு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை ஜனங்க யாருன்னு சொல்றாங்கன்னொடனே பேதுரு என்ன சொல்றாரு, நீ தேவனிடத்தில் வந்த குமாரன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது பிதாதான் என்ன பண்ணிக்க உனக்கு வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்றாரு. அதே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து பேசும்பொழுது நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, கடிந்து கொள்கிறார் ஏசப்பா. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சாத்தான் என்ன பண்றான், சர்ப்பம் என்ன பண்றான், நம்மளுடைய டெஸ்டினியை திருட பார்க்குறான். ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணாரு, அவருடைய இது என்னது, டெஸ்டினி என்னது, சிலுவை. இந்த உலகத்தில் அவர் வந்ததுக்கு காரணம் சிலுவையை வந்து என்ன பண்ண, அவரு தன்னை ஒப்பு கொடுக்கணும், அதுதான் அதுக்காக தான் வந்தார். ஆனால் பேதுரு மூலமாகவே சாத்தான் என்ன பண்ணுறான், அவருடைய டெஸ்டினியை டச் பண்ணுறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார், இது சாத்தான், இது சர்ப்பம். அதனால என்ன பண்ணாரு, அப்பாலே போ சாத்தானே. எப்படி இந்த ஈக்களையும் சர்ப்பத்தையும் உங்க வாழ்க்கையில இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா, முதல்ல நீங்க கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள சின்ன பாவங்கள் ஏதாவது இருக்குதா, நான் அதை டாலரேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னான்னு பார்க்கணும். இன்னொன்று, உங்களுடைய ப்ரேயர் லைஃப் குறையுதா பார்க்கணும். ஆவிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப ஒரு டல்லா காணப்படுறேன்னா பார்க்கணும். அப்புறம் சோர்வா இருக்கா, ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தாலே தூக்கம் வருதா, சோர்வுகள் இருக்கா, இல்லை மறைமுகமான பாவங்கள் ஒளிஞ்சிருக்கா, ஆண்டவர் மேல இருக்கிற தாகம் குறைஞ்சிருச்சா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில, அப்போ ஏதோ ஒரு செத்த உங்க வாழ்க்கையில கிரியை செய்துன்னு அர்த்தம். அதே போல சர்ப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு சில எண்ணங்கள் வரும்பொழுது, சில வார்த்தைகள் வரும்பொழுது, இந்த வார்த்தைகள் ஆண்டோடைய வார்த்தையோட ஒத்து போகிறதா, இல்லை ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கிறதா? முரண்பாடா இருந்துச்சுன்னா அது யார் பேசுறா, சர்ப்பம் பேசுறான். இல்லை சில வார்த்தைகள், சில எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துதா, சந்தேகத்தை ஏற்படுத்துதா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சர்ப்பத்துக்கிட்டேருந்து வருகிறது. ஏன்னா ஆண்டவர் பேசும்போது தெளிவுமாக, எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசுவார். ஆமீன். அதே போல சர்ப்பம் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா, பாவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துருப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுவான், ஏமாத்துவான்னு. அப்போ நீங்கள் ஒரு பாவத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்குள்ள என்ன பண்ணுவான்,
அதே போல் ஏதாவது ஒரு வசனத்தை காமிச்சு அந்த பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ண வைப்போம். அப்போ நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சர்ப்பத்துக்கிட்டேருந்து வருகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த சர்ப்பமும் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இருக்கிற இந்த வாசனை என்னாகும்? கெட்டு போகும். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அது மாத்திரம் இல்லை, மறுபடியுமாய் உங்களை எழும்பி ஓடச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாசனை மறுபடியுமாய் உங்க மேல என்ன ஆகும்? வெளிப்படும்.